அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபீஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நார்மல் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஃபேமிலி ரெசிபீஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் எப்போயுமே டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்பேன். மார்னிங் எந்திரிச்சாலும் டீலாம் குடிச்சிட்டதுக்கப்புறமா அம்மா வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கான மெனு வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்புறமா லேடிஸ் ஃபிங்கர் பச்சடி. லேடிஸ் ஃபிங்கர் பச்சடி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்தோன்னே இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு நார்மல் சைஸ் ஆனியனை வந்து தின்னாக ஸ்லைஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அது நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா சாட்டேட் பண்ணி விட்டுடலாம். இதில் ஒரு நார்மல் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதங்கி வர அளவுக்கு நம்ம விட்டுடலாம். இப்போ ஒரு வாட்டி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்லிக்கை வந்து இடித்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5-6 பல்லு கார்லிக் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா அதையும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அது ரா ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறமா நம்மளோட கட் பண்ணி வச்சுருக்க லேடிஸ் ஃபிங்கரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாவோட லேடிஸ் ஃபிங்கர் வந்து நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு சில்லி அதை ஹாஃபாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு அளவுக்கு நல்லாவே குக் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளோட டேமரின் பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாக ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா ஃபிஷ் கறியும் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. அதுவும் சூப்பராக ரெடியாகி முடிஞ்சிருச்சு. லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபிஷ்ஷையும் வந்து எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. லன்ச்சுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு. லன்ச்சில் சாப்பிட்டுட்டு ஈவினிங்க்கு மேலே வெளியே கிளம்பியாச்சு.
பொருட்காட்சிக்கு தான் போகிறதா இருந்துச்சு. அதனால வந்து வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஈவினிங் டைமு கிளம்பியாச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு பேக்கிங்க்கு வந்து திங்ஸ் வாங்குகிற வேலை இருந்துச்சு. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து பொருட்காட்சிக்கு போயாச்சு. அங்கேயும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அங்கேருந்தும் கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி சூப்பு வந்து வாங்கி குடிச்சிட்டோம். சூப்பெல்லாம் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கா வீட்டுக்கு போகிறதா இருந்துச்சு. அதனால ரெடி ஆகிட்டு திருப்பி அங்கே கிளம்பியாச்சு. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் அக்கா பாப்பா கூட விளையாண்டுட்டு கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு நைட்டுக்கு மேலே அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் பெருசாக எந்த வீடியோவுமே ஷூட் பண்ணலை. வீட்டுக்கு வந்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அக்கா பாப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்துச்சு. அங்கேயும் போயிட்டு வந்தாச்சு. இதோட வந்து நெக்ஸ்ட் டே விலாக் அப்படியே கண்டினியூ ஆகும். ஆஃப்டர்நூன் மேலே தான் விலாக் எடுக்க ஆரம்பித்தேன். அன்றைக்கி எனக்கு ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு. உங்களுக்கும் ப்ரௌனி வேணும்னா Cake24 இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு ரீச் அவுட் பண்ணுங்கள். எக்லெஸ் ப்ரௌனி தான் அந்த ஆர்டர் இருந்துச்சு. அதையும் வந்து சூப்பராக நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு வீடு பார்க்குறதுக்கு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு வீடெல்லாம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அங்கே இருந்தோம். நான் எல்லா கேக்ஸும் ஆர்டர்ஸ் எடுக்கிறேன். உங்களுக்கு டீ கேக்ஸ், பர்த்டே கேக்ஸ், ப்ரௌனிஸ் எது வேணாலும் Cake24 இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு மேலே பீச்சுக்கு போயாச்சு. பீச்சுக்கு போகிறதுக்கப்புறமா நான் இந்த விலாகை எடுக்கல. இதோட இந்த விலாகை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.